coming back to me. My heart is hung up on what used to be. Time. இன்னைக்கு நம்ம ஜெயின்ஸ் காஸ்வேக்கு தான் போக போகிறோம். இது 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு பழமையான இடம். அங்கே என்ன நல்லா இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ரோப் பிரிட்ஜ் அண்ட் டார்க் ஹெட்ஜ்க்கு தான் போயிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஜெயின்ஸ் காஸ்வேக்கும் ஆன்லைன்லேயே டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். நேஷ்னல் ட்ரஸ்ட்டு இது புக் பண்ணாமே வரலாம். இப்போ வரைக்கும் விவைவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வல்கனோ எரப்ட் ஆகி எக்ஸ்ட்ரீம் கோல்டுனால எக்ஸ்கன் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆன பிளேஸ் தான் ஜெயின்ஸ் காஸ்வே. இந்த பிளேஸ் எப்படி உருவாச்சுங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஹலோ, என்னடா படம் பார்த்துட்டு இருக்கிறியா? ஆ ஜெயின்ஸ் காஸ்வே வந்திருக்கோம். பெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுனால பஸ்ஸில் போய்க்கலாம். நாங்கள் இப்போ நடந்து போகிற தூரம் நம்ம நடந்து போகணும். நம்ம நடந்துடலாம், அம்மா குளிரும்பாங்க, எவ்வளோ தூக்கிட்டு நடக்கணும். டைம் இருந்தால் நடந்துடலாம், நம்மளுமே அடுத்தடுத்த லொக்கேஷன் போகணும்ல. இதுதான் பெஸ்ட்டு. டேய், அது ஆடியோ டூரா? அதை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஞாபகம்? ஜெயின்ஸ் காஸ்வேல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்டு ஸ்டோன்ஸ் இருக்கும். எக்ஸகன் ஷேப், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ். இந்த லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் தான். இந்த மலையில் பார்த்திங்கன்னா அங்கே குட்டி குட்டியாக நடந்துட்டு இருப்பாங்க. ஃபுல் மலையுமே நம்ம ட்ரெக் பண்ணலாம். Abi சிறப்பம். கல் பார்க்க சின்ன சின்னதாக இருக்குன்னா செம ஹைட் இருக்குது. கட்டியிருப்பானுங்களா இல்லை அப்படியே ஓரமா? இல்லை இவ்வளோ கல் கட்டியிருப்பானுங்களா இல்லை எல்லாம் செதுக்கின மாதிரி தான் இருக்குது, இல்லை அதுவாக ஜென்ரேட் ஆனதான்னு தெரியல.
ஆமாங்களா இது அந்த பிளேஸ் தான் இன்னும் எக்ஸகன் ஷேப் மாதிரி தெரியும். அந்த குட்டி மலை மாதிரி இருக்குல்ல அது முடிச்சுட்டு அது அந்த பக்கம் ரோடு வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். லொக்கேஷனை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. Spending the night in Dixon, $60-odd miles from a plan. Is it too late to learn to listen? இங்க இருக்க எல்லா ஸ்டோன்ஸுமே ப்ராப்பரா ஹெக்ஸகன் ஷேப்ல ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. இது ஒரு பெரிய மலை மாதிரி இருந்தாலும் காலப்போக்கில் அலை அடிச்சு ஃபுல்லா கரைஞ்சி இப்போ இந்த கண்டிஷன்ல இருக்கு. இந்த பிளேஸ்ல இருக்கிறதே நமக்கு வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஷேப் நல்லா தெரியுதுல்ல. இப்போ நம்ம டன்லோஸ் கேசலுக்கு தான் வந்திருக்கோம். இது நமக்கு கிளிஃப்ல இருக்க ஒரு பெரிய கேசல். வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். Offering up purple prose, and I'd find you if டன்லோஸ் கேசல்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுவுமே கிளிஃப் மேலே கட்டியிருக்க ஒரு கேசல். ஆல்மோஸ்ட்டு டெமாலிஷ் ஆயிடுச்சு. மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே வா ரூம்லா. பேர் எடுத்துட்டு போனோம். ஆனால் இப்போ இவங்க போட்டிருக்கிறாங்க. நம்ம திண்டுக்கல் கேஸ்டல் கான்வெல்ல பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் நார்மலாக தெரியுது இல்லை நமக்கு. கப்புன்னு அமையுது. நீங்கள் வேறு கேட்டு இவ்வளோ பெருசு. இதே தஞ்சாவூர் கோயிலாக இருந்தால் ஒரே பில்லராக இருந்திருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆம்பியன்ஸ் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் வர மாட்டாங்க. இதுதான் ராணியோட அறையாக இருந்திருக்குமா? நீ நிற்கிறீல்ல
பெருசுங்களா நல்லா நல்லா பெருசு. ஏதோ மனோர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்னது? பார்ட்டி ஹவுஸ். மனோர் ஹவுஸ். ஏதாவது ஒரு காலத்தில் நல்லா குடிச்சிட்டு கூத்தரிச்சிட்டு வந்துருப்பாங்க. பாரடைஸ். போதும் ஜெயிலு. இங்கே பாருங்க காய்ஸ், அந்த காலத்து ஜெயில் எப்படி இருக்குன்னு. ஜெயிலில் கூட வந்து வியூவோட இருக்குது. போ பார்ப்போம். காஷன். வாட்ச் டவர் அட்டக்குது. இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் இருக்குதுங்களா? இது சுற்றி இந்த இடம் ஓப்பனாக விட்டு இதை சுற்றி இது மாதிரி வந்துருக்க மாட்டேங்குது, வீடு மாதிரி. கிளம்புறப்போ குளிர்ச்சு, அப்புறம் வெயில் அடிச்சிச்சு, எப்போ மழை பெய்யுது. குளிர் எப்பயுமே இருக்கும். கத்து. அங்கேருந்து வந்தோமா? ஆமாம் ஆமாம், அந்த புல் இருக்குல்ல, அந்த இடம். டேர்டில் ரோர் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல. இங்கே ஒரு கார் போகுது பாரு. அதான் இங்கே ரோடு வந்து கிளிஃப் ஒட்டி இருக்கு. அங்கங்கே அங்கே ஒரு வியூ பாயிண்ட் கூட இருப்பாங்க நாலு. நம்ம அங்கேருந்து பார்த்தா இந்த கேஸ்டல் ஃபுல் வியூ தெரியும். வீடியோவில் நம்ம ஒரு அழகான அருவிக்கு தான் போக போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.